Yes, good morning. Welcome to Sales and Next Day 7. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேல்ஸ் பிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சேல்ஸ் பிக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா நானே உருவாக்குன ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இது எல்லாமே அவைலபிளா இருக்கு வெளியே. பட் பிக்ஸ் அப்படின்ற கான்செப்டை உருவாக்குறது நான் சேல்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை எப்படி நம்ம சரி செய்யலாம். சேல்ஸ்ல மட்டும் இல்லாம இதை நீங்க பயன்படுத்தினா உங்க பிசினஸ்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் சரியாறதுக்கான மிகப்பெரிய பாசிபிள் இருக்கு. எப்படி சேல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றது, சேல்ஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற எக்ஸ்பேன்ஷன்னா நம்ம பார்ப்போம். ஃபிக்ஸ் அப்படின்றத எக்ஸ்பேன்ஷன். ஸோ எஃப் ஃபார் என்ன அப்படின்னா ஃபைண்ட். ஃபைண்ட் எம்ப்ளாயி, அதான் விஷயம். ஃபைண்ட் ரைட் எம்ப்ளாயி. சரியான ஒரு எம்ப்ளாயை சூஸ் பண்ணணும். தப்பான எம்ப்ளாயை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் கம்ப்ளீட்டா போச்சு. எந்த ஒரு இன்னும் வேலையுமே கரெக்டாக நடக்காது. ஸோ தட் வி நீட் டு ஃபைண்ட் ரைட் எம்ப்ளாயி. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம பொதுவாக எம்ப்ளாயி எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இறக்கப்பட்டு பாவப்பட்டு ஐயோ பாவம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு நினைச்சு இவர் என்ன சொல்றது, ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காரு அப்படின்னு நினைச்சு இப்படிலாம் யோசிச்சு தான் எம்ப்ளாயி எடுப்பாங்க. சி, எம்ப்ளாயி இல்லை, எம்ப்ளாயி எடுக்க போறீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எம்ப்ளாயி ஏன் எம்ப்ளாயி எடுக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயி எடுக்கணுமா, யார் எம்ப்ளாயி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கணும். பெரிய பிஸ்னஸா பில்டு பண்ண போறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி இல்லாம முடியாது. ஒரே ஆள் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது முடியாது. ஓகே, வாய்ப்பே கிடையாது, நடக்கவே நடக்காது. பெரிய பில்ட் பெரிய பிஸ்னஸாக நான் மாற்றணும் ஆனால் எம்ப்ளாயி இல்லாமல் பண்ணணும்னா தட் இஸ் நாட் அ பாசிபிள். ஏன்னா ஒரு ஆள் எவ்வளோ தூரம் பண்ண முடியும், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான் பண்ண முடியும். எம்ப்ளாயி இருந்தால் தான் ஸ்கேல் அப்னு ஒன்று சொல்லுவாங்க பிஸ்னஸில், அடுத்த கட்டம் நகர்றது. அந்த ஸ்கேல் அப்புக்கு எம்ப்ளாயி இருந்தால் மட்டும்தான் முடியும். எம்ப்ளாயி இல்லாமல் எதுவுமே முடியாது. அந்த எம்ப்ளாயி பார்ட் டைமாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டைமாக இருக்கலாம், ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், வாட் எவர். பட் ஒர்க்கை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுத்து வேலையை வாங்கினா மட்டும்தான் நம்ம பெரிய பிஸ்னஸ் ஓனராக மாற முடியும். என்னைக்கெல்லாம் நீங்கள் டெய்லி ஆப்ரேஷன்ஸ், டெய்லி உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு அர்த்தம். நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கே நம்ம வேலை கொடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை நோக்கி போனோம். அப்போ எம்ப்ளாயி எடுக்கும்போது ஃபைண்டு ரைட் எம்ப்ளாயி, அதான் இதோட கான்செப்ட். சரியான எம்ப்ளாயி எடுத்து சரியான வேலையை அவங்க கையில் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பான ஆளை எடுத்து, நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்கள எடுப்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க இன்டர்வியூல, உங்க அப்பா என்ன பண்றாரு, ஓகே, ஓ அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, சரி, அப்போ 8,000 ரூபா வேணுமா உனக்கு சம்பளம், நான் உனக்கு 6,000 ரூபா தரேன் அப்படின்னு டீல் பேசி முடிச்சு உள்ள எடுத்து வச்சிருவாங்க. அவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்வான், மாசம் மாசம் நல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி எம்ப்ளாயை எடுக்கக்கூடாது. ஸ்கில் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் கொடுத்து உள்ள எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். சரியான எம்ப்ளாயை சூஸ் பண்றது தான் முதல் காரணம். ஏன் எம்ப்ளாயி ரொம்ப முக்கியம்? பிகாஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் த பிராண்ட் அம்பாசிடர்ஸ். ஓகே, எம்ப்ளாயிஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர். எம்ப்ளாயிஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ தட் எம்ப்ளாயி சூஸ் பண்றது சரியான ஆளை சூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு எடுக்க போறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் இருக்கும். இல்லை அப்படின்னா எடுக்கவே எடுக்காதீங்க. சும்மா யாராவது ரோட்ல போறவனை கூப்பிட்டு வச்சு நான் வேலை கொடுக்கணும், கொடுக்கவே கூடாது. தப்பு. ஓகே, செகண்ட் திங், ஃபைண்ட் ரைட் கஸ்டமர். சரியான கஸ்டமரை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்போ சரியான கஸ்டமரை சூஸ் பண்றீங்களோ, சரியான கஸ்டமரை எப்போ தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்பந்தான் உங்களால சரியான மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே,
சரியான மார்க்கெட்டிங் பண்ண முடியும். தப்பான கஸ்டமர் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் அவங்க வாங்கவே மாட்டாங்க. ஸோ தட் யூ ஷுட் ஃபைண்ட் ரைட் கஸ்டமர்ஸ். சரியான கஸ்டமரை தேர்ந்தெடுத்து சரியான மார்க்கெட் பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபைண்ட் ரைட் காம்படிட்டர். நிறைய பேர் இங்க காம்படிட்டர்னு யாரையாவது நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன பொறுத்தளவு உலகத்துல காம்படிஷனே கிடையாது, நம்ம நினைச்சுக்கிறது தான். இப்போ ரோட்ல வந்து கார் போய்கிட்டு இருக்கும் இல்லையா, நிறைய கார் போகும். நம்ம பைபாஸ்ல போகும்போது நம்மளை சுத்தி கார்கள் போய்கிட்டே இருக்கும். யாராவது அவங்க வீட்ல இருந்து இந்த மாதிரி ஆனந்தி மேடம் வந்து கார்ல போவாங்க, அவங்கள முந்தி நம்ம போயிடுவோம், அவங்கள முந்த விடக்கூடாதுன்னு நினைச்சு வீட்ல இருந்து கிளம்பி வருவாங்களா? இல்ல நம்ம வீட்ல இருந்து போகும்போது யாராவது இந்த கார்ல வருவாங்க, அவங்கள முந்தி நம்ம போகணும்னு நினைச்சு போவோமா? அப்படி கிடையாது. நம்ம ஒரு வேலைக்காக போய்கிட்டு இருப்போம், அதே மாதிரி அவங்க அவங்க வேலைக்காக போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா? அவனுக்கு தனித்தனி வேலை இருக்கு, அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், கார்ல கொஞ்சம் நம்மளை முந்தி போயிட்டா, நம்மளை முந்தி போயிட்டானா நம்ம இன்னும் கொஞ்சம் முந்தி போகணும் அப்படின்ட்டு போவோம் இல்லையா? சில நேரம் பைக்ல போகும்போதுலாம் அது நடக்கும். நம்மளை முந்தி போயிட்டா நம்மளும் முந்தி போகணும். ஜென்ஸுக்கு வந்து அந்த மனநிலை நிறைய உண்டு. பைக்ல பைக் ஓட்டுறத சொல்றேன். பைக்ல யாராவது முந்தி போயிட்டாங்கன்னா, இரு இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால போய் வேகமா ஆட்டி அவனை ஓவர்டேக் பண்ணி போவாங்க. ஓகே, இப்படிதான் நம்ம காம்படிட்டரை வச்சிருக்கோம். ஓகே, அவனுக்கு அவன் விஷன் இருக்கு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அவங்க பையன் வேற ஸ்கூல்ல படிப்பாங்க, அதுல ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க அதை பாக்குறதுக்கு தான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட போட்டி போடுறதுக்குன்னு யாரும் தொழில் ஆரம்பிச்சு வரவே இல்லை. ஓகே, சொல்ல போனா நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லை. அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம என்ன பண்ணல, நம்ம நம்ம வேலையை பார்க்கல, நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகா முன்னேறி போய்கிட்டு இருக்கானே நம்மளோட, இப்படிரா அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல காம்படிட்டரே கிடையாது. இன்னும் சில பேர் வந்து எப்படின்னா, காம்படிட்டர் யாருன்னே தெரியாது. ஓகே, இப்போ ஜவுளி கடை வச்சிருக்கோம் அப்படின்னா போத்தீஸ் எடுத்துப்பாங்க காம்படிட்டரா. சத்யா போத்தீஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் என்னோட பெரிய காம்படிட்டர், நான் இப்போ அவங்கள மாதிரி வரப்போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போத்தீஸ்க்கு என்ன தெரியாது, நீ துணிக்கடை வச்சிருக்க, நீ உலகத்துல இருக்குன்றதே தெரியாது. ஆனா இவங்க வந்து அதை காம்படிட்டரா எடுத்துக்கிட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் போத்தீஸோட பெரிய ஆளாகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்போ தொழில் நடத்துறோம்னே தெரியாம. ஓகே, இப்படி தப்பு தப்பான காம்படிட்டரை சூஸ் பண்ணி வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம வேலை நடக்கவே நடக்காது. ஸோ வெளியே பார்க்காம உள்ள பார்க்கணும். அதனாலதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, என்னுடைய கொள்கையில ஒண்ணு அப்படி என்ன அப்படின்னா, ஒரு கொள்கையில ஒண்ணுன்றதை விட இந்த வாழ்க்கையோட அடிப்படையான விஷயம் எனக்கு என்ன பொறுத்தளவுல என்னன்னா, திங்க் இன்சைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் திங்க் இன்சைட்னு சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், பிசினஸ்ல முன்னேறணும்னா திங்க் இன்சைட் த பாக்ஸ். யூ டோன்ட் வாண்ட் டு திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். பாக்ஸை விட்டு வெளியே திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பிசினஸ்க்குள்ள பண்ண வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு. நம்ம பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்காம பக்கத்துல பாக்ஸ் என்ன இருக்குது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் செக் பண்ண வேண்டாம். நம்ம பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ணணும். அது மாதிரி வாழ்க்கையில முன்னேறினா நமக்குள்ளதான் எல்லாத்தையும் தேடணும். அடுத்தவன் என்ன பண்றான், உலகத்துல என்ன நடக்கு, அவர் இப்படி இருக்காரு, ஹஸ்பண்ட் இப்படி திங்க் பண்றாரு, பிள்ளைங்க எப்படி திங்க் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களால உங்க கையிலே கிடையாது. நமக்குள்ள திங்க் பண்ணி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருந்துக்கிடுவோம் அந்த சுச்சுவேஷனுக்கு, நம்ம இப்படி மாறுவோம், அது மட்டும் தான் உங்க கண்ட்ரோல்லே இருக்கும். அதனால என்னோட தத்துவமே என்ன அப்படின்னா, திங்க் இன்சைட். உள்ள நமக்குள்ள நம்ம வந்து யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸா இருந்தாலும் சரி, பர்சனலா இருந்தாலும் சரி. ஸோ இந்த காம்படிட்டர் யோசிக்கும் போது அவங்கள காம்படிட்டரா பார்க்காம நம்ம பிசினஸுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம எப்படி டெவலப் ஆக முடியும். ஒரே ஒரு காம்படிட்டர் தான் இந்த உலகத்துல, அது நீங்க மட்டும்தான். ஓகே, நேத்து எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, அந்த காம்படிஷன் தான். நாளைக்கு எப்படி இருக்க போறீங்க, இன்னைக்கு நான் 10,000 சம்பாதிக்க, நாளைக்கு 15,000 சம்பாதிக்க, இந்த கேப் தான் காம்படிஷனே தவிர வேற எதுவுமே காம்படிஷன் கிடையாது. நீங்க வேற எவன் கூட காம்படிஷன் போனாலும் பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்க எப்போ காம்படிட் பண்ணி உங்களை கம்பீட் பண்ணி நீங்க உங்களை ஜெயிக்கீங்களோ அப்பதான் உண்மையான சந்தோஷமே வரும். நீங்க வேற யாரை வேணாலும் ஜெயிச்சு பாருங்க இந்த உலகத்துல இருக்க
யாரை வேணாலும் நீங்க வந்து அம்பானியவே மிஞ்சி 1 ரூபா அவனோட கூட சம்பாதிச்சு பாருங்க. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா நீங்களா முயற்சி பண்ணி உங்க லைஃப்ப நீங்க மாற்றும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? தட் இஸ் த அல்டிமேட் ஹாப்பினஸ். அது நிரந்தரமான சந்தோஷமா இருக்கும். ஸோ தட் காம்படிஷன்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, உங்க வேலைய உங்களோட நீங்க காம்பீட் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும் தான், தட் வில் பி எ குட் பிசினஸ். அப்பதான் நல்ல சேல்ஸ் நடக்கும். மொத விஷயம். அண்ட் காம்படிட்டர் நீங்க நெனைக்கிற மாரி உங்க இண்டஸ்ட்ரியில தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. யாரு வேணாலும் காம்படிட்டரா இருக்கலாம் இந்த உலகத்துல. ஓகே. இல்ல நீங்க காம்படிட்டர் எடுத்து ஒர்க் பண்ண போறேன். அப்பதான் எனக்கு ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிலர் வந்து தப்பான காம்படிட்டர் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. காம்படிட்டர் யாரா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன் ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆ ஃப்ளைட் இருக்கு இல்லையா? ஃப்ளைட் வந்து முன்னால நெறைய டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருப்பாங்க. ஓகே. ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஃபேமிலி இங்க இருந்து போகும். ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு வந்துட்டு போவாங்க. ஓகே. இந்த மாரி அடிக்கடி நடந்துகிட்டே இருந்துச்சு முன்னாடி. ஓகே. துபாய், அப்புறம் என்ன கத்தாரு, வேற எங்க ஆ சிங்கப்பூர் இந்த மாரி கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அடிக்கடி போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏர்லைன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து சூப்பரா செல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுபோக டூருமே நெறைய நடந்துட்டு இருந்துச்சு. ரைட்டா? திடீர்னு பார்த்தா அவங்களுடைய டிக்கெட் செல்லிங் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. அப்போ என்னன்னா, ஒரு காம்படிட்டர் வந்துட்டாங்க. காம்படிட்டர் வந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, டிக்கெட் செல்லிங் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் செல்லிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, காம்படிட்டர் யாரா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். மாத்துனோம்னா டிக்கெட் கம்மியாச்சுன்னா என்ன நினைப்போம்? நம்ம ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கம்மியா வருதுன்னா, பக்கத்து ஃப்ளைட்காரன் தான் காரணம்னு நினைப்போம். கரெக்ட்டா? பக்கத்து ஃப்ளைட்காரன். இல்லன்னா என்ன நினைப்போம்? அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாரும் ட்ரெயின்ல போயிடுறாங்க போல இருக்கு. இல்லன்னா கப்பல்ல போயிடுறாங்க. அதனால தான் வரல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க இண்டஸ்ட்ரியே வேற. ஸ்கைப் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது இந்த வருஷம் தான் மூடுனாங்க. கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கைப் அப்படின்றது. ஸ்கைப் அப்படின்றது ஒரு வீடியோ காலிங் ஆப். இப்ப எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ அந்த மாரி அது ஆப். அந்த வீடியோ காலிங் ஆப் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நெறைய புக்கிங் வந்து கம்மியாயிருச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க, வீட்ல உட்காந்தே பார்த்து நேர்ல பார்த்து பேசுற மாரி ஃபீல் வந்துருச்சு அப்படின்றதுனால, வீட்ல உட்காந்தே வீடியோ கால்ல எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுடுறாங்க. அப்போ அது வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தான்? ரூ. 15 தான். இன்டர்நெட் 1 மணி நேரத்துக்கு ரூ. 15 தான். 1 மணி நேரம் உட்காந்து ஜாலியா பேசிட்டு போவாங்க. ஆனா ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தா, எவ்வளோ டைமு, ஓகே, எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ மணி போயிருக்கும். ரூ. 15ல முடிச்சுட்டான். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இப்போ யுஎஸ் போறோம் அப்படின்னா, ரூ. 2,00,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ரூ. 2,00,000 செலவாகுதுன்னா, இங்க உங்களுக்கு வேலையில விசா எடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ரூ. 15ல முடிச்சுட்டான். அந்த ஏர்லைன்ஸ. ரொம்ப இன்னும் டவுன் ஆயிடுச்சு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி தான் நமக்கு காம்படிட்டரா இருப்பான்னே தெரியாது. வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும். வேற ஏதாவது ஒண்ணு டெவலப் ஆயிட்டு இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால உங்க இண்டஸ்ட்ரியில எது காம்படிஷன் உங்க இண்டஸ்ட்ரிய தாண்டி வேற என்ன காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு வந்து மொத்தமா இப்போ கன்டென்ட் ரைட்டர்லாம் அப்படிதான். கன்டென்ட் ரைட்டிங்க்கு ஹியூமன் எழுதுனா தான் அது கன்டென்ட் ஹியூமன் எழுதுன மாரி இருக்கும். அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஏஐ உள்ள வந்துச்சு. 2 வார்த்தைய உள்ள போட்டா ரைட் கன்டென்ட் அப்படின்னு போட்டா அது எழுதிருது கன்டென்ட்ட. கரெக்ட்டா? ஸோ ஏஐ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. இப்போ நேத்து நம்ம பார்த்தோம். வீடியோ எடிட்டிங் டூல்ஸ்லாம் பார்த்தோம். இல்லையா? வீடியோ எடிட்டிங் நம்ம சும்மா டைப் பண்றோம் அப்படின்னா, அது வீடியோ அவங்க கிரியேட் பண்ணி குடுத்துருது. இத இப்படி மாத்து, அத அப்படி மாத்து அப்படின்னு போட்டா, வீடியோ கிரியேட் பண்ணி குடுத்துருது. ஸோ இப்போ ஒரு வீடியோ எடிட்டருக்கு பெரிய காம்படிட்டர் ஒரு குட்டியான வீடியோ எடிட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வீடியோ எடிட்டர் புதுசா வராரு அப்படின்னா, அவரு டெவலப் ஆகுறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அவர் ஏஐ டூல் படிச்சா தான் டெவலப்பே ஆக முடியும். இல்லாதவங்க இந்த மாரி போயிரலாம். இப்போ நெறைய எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் வந்து வீடியோ எடிட்டர்ட்ட குடுக்குறதுக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ தட் நெறைய மெஜாரிட்டி ஆஃப் வீடியோ எடிட்டர்ஸ் வந்து சும்மா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம காம்படிட்டர் யாரு?
இன்னொரு வீடியோ எடிட்டர் கிடையாது. டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும், நம்மளை சுற்றி தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அவர் தான் உண்மையான காம்படிட்டர் நமக்கு தெரியாது. அது எல்லாம் ஒரு மாயை தான். ஓகே, ரியலான காம்படிட்டர் யாரு, மார்க்கெட்ல என்ன நடக்குன்றத விழிப்புணர்வோட இருக்கணும். சுத்தி என்ன நடக்குன்னு புரியுதா? ஒரு ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ள இருந்துட்டு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நம்மளே யூகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. கண்ணை திறந்து பார்த்து, மனசை திறந்து பார்த்து, மூளையை திறந்து பார்த்து யோசிக்கணும் என்ன நடக்குது சுத்தி அப்படின்ட்டு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபைண்ட் ரைட் எம்ப்ளாயீஸ், ஃபைண்ட் ரைட் கஸ்டமர், ஃபைண்ட் ரைட் காம்படிட்டர். ஸோ that will help you a lot. Okay, that will help you a lot to sell. உங்க சேல்ஸ் கூடணும்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயி சரியில்லை, கஸ்டமர் சரியில்லை, காம்படிட்டர் தப்பான காம்படிட்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸே நடக்காது. நீங்க வாய் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த மூணும் சரியில்லை. சரி, அடுத்து இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் டு யுவர் எம்ப்ளாயீஸ். நீங்க எம்ப்ளாயி எடுக்கிறீங்கன்னா எம்ப்ளாய்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? பொதுவாக பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறது இல்லை. எம்ப்ளாயி எடுக்கிறீங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து உங்க பிசினஸ் பத்தின, உங்க பிசினஸோட விஷன் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. விஷன் தெரியணும், மிஷன் தெரியணும், உங்களோட வேலை சிஸ்டம், உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்க எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கம்பெனி ஏன் நடத்துறீங்க அப்படின்றது எம்ப்ளாய்க்கு தெரியணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப உனக்கு இந்த வேலை, நீ இதை முடிச்சுட்டு வா, சேல்ஸை முடிச்சுட்டு வா, கஸ்டமரை பிடிச்சிட்டு வா, இதுதான் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாங்க. பிடிச்சி வச்சுட்டு நீ போய் பிள்ளைய பிடிச்சிட்டு வா அப்படிம்பாங்கல்ல. இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளையில புள்ள பிடிக்க வருவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அதை காட்டி தான் வந்து என்னது, அதை சொல்லி தான் பயமுறுத்தி சாப்பாடுலாம் ஊட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணு, நீ ரோட்ல போற வாரம்லாம் தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு வைக்கிறது. அதுக்கு ஒரு டார்கெட் வேற வைப்பாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவனுக்கு, எதுக்காக விற்கணும், என்ன விற்கிறோம், இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு ரைட் இன்ஃபர்மேஷன் டு த எம்ப்ளாயி. அண்ட் எம்ப்ளாய்க்கு சில தேவைகள் இருக்கும், அதையும் பூர்த்தி செய்யணும். அவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படலாம், அவருக்கு ஒரு பேம்ப்ளெட் தேவைப்படலாம், அவருக்கு ஒரு ஐடி கார்டு தேவைப்படலாம். லேட்டாக முடிச்சுட்டு போகிறேன் வேலைக்கு, அப்போ போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னா ஒரு ஐடி கார்டு தேவைப்படும், ஐடி கார்டு கொடுக்கலாம். அண்ட் உங்கள் கம்பெனியை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது என் கையில் இருக்கணும், பேம்ப்ளெட் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு தனியாக ஒரு இடம் கொடுங்க, நான் அங்கே உட்காந்து நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு. இந்த கார் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன டேபிளாக போட்டு. அப்போ அங்கே உட்காந்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி எம்ப்ளாயிஸுக்கு என்ன தேவையோ, இன்ஃபர்மேஷனை தாண்டி இன்ஃபர்மேஷன் ஏன்னோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு பிஸ்னஸ் ஓனரோட கடமை. அப்படி இருந்தாதான் அவர் கரெக்டாக வேலை பார்ப்பார். தென் த செகண்ட் திங் இஸ் இன்ஃபர்மேஷன் டு யுவர் கஸ்டமர். கஸ்டமருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுங்க, தேவையில்லாததை விட்டுருங்க. தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன தேவைப்படுது கஸ்டமருக்கு, இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னெல்லாம் கஸ்டமர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டை பற்றி, ப்ராடக்ட்டை எப்படி பயன்படுத்தணும், எப்படி வாங்கணும், ஓகே, எதனால இந்த ப்ராடக்ட் அவருக்கு ஒரு சரியான ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவருக்கு சொல்லுங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கஸ்டமர், இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கஸ்டமர், கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கேஒய்சி ஃபில் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, ஓகே, எந்த இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இன்ஃபர்மேஷன் டு யுவர் கஸ்டமர், இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கஸ்டமர், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் காம்படிட்டர். காம்படிட்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சார் காம்படிட்டரை பற்றி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவங்க என்ன ஆட் ரன் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். காம்படிட்டரோட பேர் போட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க என்னென்ன ஆட் ரன் பண்ணுறாங்கன்னு வந்துடும். அப்போ எப்படி பண்ணுறாங்க, பேஜில் என்ன மாதிரி போஸ்ட் போடுறாங்க, என்ன ஆஃபர் போடுறாங்க. அண்ட் மோர் தென் தட் காம்படிட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம் அங்கே வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, சேலரி வந்து கரெக்டாக வந்துடுதா, அண்ட் அங்கே வர்ற கஸ்டமருக்கு எதுவும் குறை சொல்கிறாங்களா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காம்படிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பெரிய கம்பெனிஸு கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது நம்ம நினைப்போம் இதெல்லாம் சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. பெரிய கம்பெனிஸ் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. காம்படிட்டர்னா உடனே காம்படிட்டரில் வேலை பார்க்க எம்ப்ளாயி போய் நேராக பிடிச்சிருவாங்க,
பிடிச்சி அவங்களுக்கு எல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு என்ன நடக்கு என்ன ஏதுன்னு கேட்டுருவாங்க. படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அண்ணாமலை படத்துல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ காம்படிட்டரை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபைனல் ஒன் இஸ் எக்ஸ். ஃபிக்ஸில் எஃப் ஐ பார்த்துட்டோம். எக்ஸ். எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெனியம் அப்படின்ற ஒரு வார்த்தை. கிஃப்ட் டு யுவர் கெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஜெனியம் அப்படின்னா என்ன? கிஃப்ட். கிஃப்ட் டு யுவர் எம்ப்ளாயி. ஃபர்ஸ்ட் திங், உங்க எம்ப்ளாயிக்கு gift நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு மாசமும் இன்சென்டிவா இருக்கலாம். ஓகேவா? அவர் செய்யற வேலைக்கு என்ன நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க? ஒரு புக் இருக்கு, புட் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக். அந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய நிறுவனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு 200 பேருக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி, ஐ மீன் நிறுவனத்தை எடுத்து அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாயி ஸ்டஃப் எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த கம்பெனில என்ன தேவைப்படுது, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஓனர் கிட்ட போய் கேட்பாங்க, உங்க எம்ப்ளாயிஸ் நீங்க இந்த கம்பெனில என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எல்லாரும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்த அப்புறம் அதுல தெரியும். பிசினஸ் ஓனர்ஸ் ஃபுல்லா ஓனர் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் டீம்ல என்ன சொல்லியிருப்பாங்க, எங்க எம்ப்ளாய் என்ன எதிர்பார்க்குறாங்க, நிறைய சேலரி எதிர்பார்க்குறாங்க, போனஸ் எதிர்பார்க்குறாங்க, காசை கொடுத்தா வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே இந்த 200 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, சார் எங்களுக்கு தேவை ரெக்கக்னைசேஷன். நாங்க பண்ற வேலையை மதிக்கணும். நாங்க இவ்வளவு வேலை பார்க்குறோம், எங்களை கூப்பிட்டு ஒரு பாராட்டவே மாட்டேங்காங்க சார், எங்களை கண்டுக்கவே மாட்டேங்க. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட கம்ப்ளைண்ட். நாங்க பண்ற வேலைக்கு எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களை மரியாதையை நடத்த மாட்டாங்க. we don't have the respect and recognition. ஸோ இந்த ஜெனியம் அப்படின்றதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி ரெக்கக்னைசேஷன் கொடுக்கணும். அதுவே gift தான் எம்ப்ளாய்க்கு. இன்னைக்கு சூப்பரா நீங்க வேலை பார்த்துருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லணும். பெரிய நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சு அதுல போட்டிருப்பாங்க, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வெகுவாக நடக்கும், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நிறைய படங்கள்ல கூட அதை காட்டுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கணும். அது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு மிகப்பெரிய பெருமை. ஒரு போட்டோ எடுத்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டோவை அவங்க வாட்ஸ்அப்ல அவங்க ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுவாங்க, இல்ல ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்குள்ள அது ஒரு பெருமையா இருக்கும். ஓகே, வேலை நல்லா பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். அதனால நம்ம எதையுமே வந்து சிம்பிளா நினைக்கவே கூடாது. எம்ப்ளாய்க்கு என்ன செய்யணும்? gift பிளான் பண்ணணும். இன்சென்டிவ்ஸ் பிளான் பண்றீங்களா? ஒவ்வொரு மாசம் என்னென்ன பிளான் பண்ணணும் முன்னாலேயே போட்டுடணும். இதெல்லாம் தீபாவளி போனஸ் என்ன, பொங்கல் போனஸ் என்ன, நியூ இயர் போனஸ் என்ன, தமிழ் புத்தாண்டுக்கு போனஸ் என்ன, ஓகே, என்ன பண்ண போறோம். அண்ட் எம்ப்ளாய்க்கு லீவ் பாலிசி. லீவ் பாலிசி என்ன? இப்போ நான் எனக்கு டைரக்டா எம்ப்ளாயிஸ் எனக்கு கீழே டைரக்டா வேலை பார்க்கும்போது எங்க ஆஃபீஸ்லலாம் லீவுக்கு வி ஹாவ் அ பாலிசி. ஓகே, எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டா போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. வி ஹேவ் சச் பாலிசிஸ். நீ ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடலாம். 11 மணிக்குள்ள முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடலாம். நோ ப்ராப்ளம். இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும். இந்த மாதிரி பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி என்ன பண்றோம்? விமனுக்கு என்ன மாதிரியான லீவு நம்ம கொடுக்கலாம், மேலுக்கு என்ன மாதிரியான லீவ்ஸ் கொடுக்கலாம், ஓகே, எந்த கேள்வியும் கேட்காம ஃப்ரீடமாக அவங்களை எப்படி ஒர்க் பண்ண வச்சு நமக்கு தேவையான கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒர்க்ஸ் நீங்கள் கொடுக்க 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான முறையில் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன gift கொடுக்கறது மூலமாக. ரைட். செகண்ட் திங் இஸ் ஜெனியம் டு யுவர் gift டு யுவர் கஸ்டமர். கஸ்டமருக்கு gift எப்போவுமே கஸ்டமர் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வாங்கினாங்கன்னா குட்டி குட்டியான gift வந்து பிளான் பண்ணி அது வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியம். எப்படி பக்கத்து மளிகை கடைக்காரர் தக்காளி வாங்கினா கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாரோ, அதனால தான் இந்த கனெக்ஷன் டீப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீயை வந்து பிளான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு gift, குட்டி குட்டி gift. ஓகே, அது மேபி ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கூட இருக்கலாம். சார் உங்கள் சட்டை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு கூட சொல்லலாம். குட்டி குட்டி நோ லைக் இதுதான். அது சொல்லுவாங்க, ஒரு படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே, ஒரு மனுஷனோட மனசும் ஒரு சின்ன சின்ன பாராட்டுக்கு தானே ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ சின்ன குட்டி பாராட்டு தான், அது ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் வராரு அப்படின்னா அவர் ஃபேமிலிக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, ஃபேமிலிக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருப்பாரு. நீ வீட்லயே இல்லை, நீ என்னத்த வேலை பார்க்குற, நீ என்ன பண்ற, அவர் வெளியே போய் என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. சரியா?
ஆனா அவங்கள நம்ம பாராட்டி இருக்கோமான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். ஆமா நீ இதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, நீ எங்களுக்காக தான் இதை பண்ற அப்படின்னு நம்ம பாராட்டிட்டோமான்னு கேட்டா அது ரொம்ப கம்மி. ஆம்பளைங்க சைடில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய விமன் வந்து இப்போ சமைச்சு கொடுக்காங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா இல்லைன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்றதுனால சொல்லவே மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஓகே இன்னைக்கு சமையல் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். அண்ட் நீங்க வந்து எனக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு சின்ன பாராட்டுறது வந்து மிகப்பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வரும். ஓகே நம்மளை புரிஞ்சு வச்சுக்கிட்டா. ஆனா நீங்க இதை புரிஞ்சிருப்பீங்க, ஆனா பேசிட்டோமான்றது தான் மேட்டர். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், ஆனா நீங்க பேசிட்டீங்களா, உண்மையாவே பாராட்டுனீங்களா அப்படின்றதான் மேட்டர். ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்க கஸ்டமருக்கும் சின்ன சின்ன பாராட்டுகள் மிகப்பெரிய சேஞ்சை வந்து கொடுக்கும். சின்ன சின்ன gift மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கும். இப்பதான் நாங்க ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே பிஃபோர் ஒரு 7 இயர்ஸ். அவங்க வந்து வீடு விற்கிறாங்க. ஒரு வீட்டோட விலை 13 லட்சம் ரூபா திருநெல்வேலியில. சரியா, திருநெல்வேலியில ஒரு வீட்டோட விலை 13 லட்சம் ரூபா தான். 13 லட்சம் ரூபாங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேப்பர் ஆடு கொடுத்தாங்க. பேப்பர் ஆட்ல வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபா ஆடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய நிறுவனம். நாங்க போன 60,000 ரூபாயில வேலையை முடிச்சிட்டோம். 6 லட்சம் ரூபாயில பண்ணாங்கன்னா 2 வீடு 3 வீடு விற்பாங்க. நாங்க வெறும் 60,000 ரூபாயில ஒரே மாசத்துல 100 லீடு ஜென்ரேட் பண்ணி 12 வீடு வித்து கொடுத்தோம். தட்ஸ் இட். தேவர் வெரி ஹாப்பி. தென் என்ன நடந்துச்சுன்னா நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்குறோம். என்ன போட்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி இவ்வளோ லீடு வருது, இப்படி கன்வெர்ட் ஆகுது இல்லையா, இந்த கன்வர்ஷன் வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன ஐடியா கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு gift கொடுக்கலாம். ஏன்னா கஷ்டப்பட்டவங்க இந்த வீடு வாங்குறாங்க. ஒரே ஒரு ரூம்ல மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டீரியர் ஃப்ரீயா கொடுத்துருங்க. அது அதிகபட்சம் போனா ஒரு 20,000 ரூபா வரும். Okay. ஒரு சீலிங் மட்டும் போட்டு கொடுத்தோம், ஃபால் சீலிங் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா 20,000 ரூபா வரும். இல்லை அப்படின்னா ஒரு டிவி வாங்கி கொடுங்க, ஒரு 15,000க்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்துருங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம கிஃப்டா பண்ணலாம் அப்படின்னு. அவங்க பெரிய நிறுவனம் இல்லையா, பெரிய நிறுவனம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஓகே பண்ணிடுறோம் நீங்க சொன்ன மாதிரியும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பிளானை போட்டாங்க. நான் ஏன் 20,000 வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க போறேன், இப்போ நான் ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஓனரோட அப்பா, அவர் தலைமுறை தலைமுறை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சிம்பிளா ஒரு வேலையை பார்த்தாரு. ஒரு gift பிளான் பண்ணி கொடுத்தாரு. என்ன கிஃப்ட்னு நினைக்கிறீங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு gift கொடுத்தாரு. நான் உங்க ஒரு gift சொன்னோம் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் இனிஷியல் பேமெண்ட் 2 லட்சம் ரூபா கட்டிட்டா புக் அது வந்து வீடை வந்து புக் பண்ணிடலாம். ஓகே, பேலன்ஸ் வந்து நீங்க இஎம்ஐயா பே பண்ணிக்கலாம். லோன் எல்லாமே ஒரு 18 விதமா லோன்ஸ் வந்து பிளான் பண்ணி அங்க வர்றவங்களுக்கு அங்க வச்சு டாக்குமெண்ட் வாங்கி அங்கேயே லோனு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாருக்கெல்லாம் சாங்ஷன் ஆகுதோ உடனே டாக்குமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவர் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன gift பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு, நான் சொன்னது வந்து ஒரு 20,000 ரூபா இல்ல 15,000 டிவி இல்ல 20,000 ரூபாய்க்கு ஒரு இன்டீரியர், ரெண்டுல ஒன்று பண்ணுங்க. 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ இது ஒரு ஷேரிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொடுத்தோம். பட் அவங்க ஒரு கிஃப்டோட வந்து கொடுத்தாங்க. என்ன gift கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. gift டு யுவர் கஸ்டமர் மொபைல் ஃபோன். ஓகே, சும்மா கெஸ் பண்ணுங்க, யாரும் அடிக்க போறதில்ல. வாஷிங் மிஷின். ஓகே, வேற கோல்டு காயின். ஆ வேற சில்க் சாரி, ஏசி. வெரி குட். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ ஃப்ரீ. ஓகே, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இப்போ பாருங்க, இதனால தான் கஸ்டமர் இஸ் எ சைல்டுன்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அவங்க ஒரு வீடு சிம்பிள், இப்படி வீடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கீ செயின் கொடுத்தாங்க. இவ்வளவுதான். நான் அங்கதான் இருக்கேன். கஸ்டமர் பே பண்ணிட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பேசுறாங்க, ஏய் நமக்கு கீ செயின் கொடுத்துருக்காங்க, ஏய் கீ செயின் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம வீடு வாங்கிட்டோம், கீ செயினை பாரு வீடு மாதிரியே இருக்கு, அழகா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் கஸ்டமர். அதனால சொன்ன கஸ்டமர் இஸ் சைல்டு. நம்ம தான் டிஃபிகல்ட்டா யோசிப்போம் பாத்தீங்களா. நம்மளா இருந்தா இதெல்லாம் கொடுத்துருப்போம், கோல்டு காயின் சில்க் சாரி அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், நிறைய வேல்யூ நினைச்சு கொடுத்துட்டு இருப்போம். ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், 40 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிளா எடுத்து அடிச்சிட்டாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா வீடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கீ கீ ஐ மீன் இது கீ செயின், அவ்வளவுதான்.
ரொம்ப சிம்பிள். நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பல்லு பிடுங்க போவோம் டாக்டர்கிட்ட. சரியா? டென்டிஸ்ட்ட போகும்போது அவர் பல்ல பிடுங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குச்சி மிட்டாய் குடுத்து விடுவாரு. பல்ல பிடுங்கிட்டு குச்சி மிட்டாய் சாப்பிட முடியுமா? ஆனா குடுத்தாரு. இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. சின்ன கிஃப்ட் கஸ்டமருக்கு ஒரு கிஃப்ட் குச்சி மிட்டாய் தான். அது எவ்வளோ 50 பைசா தான் அப்போலாம். சரியா? 50 பைசா குச்சி மிட்டாய். அது வாங்குனோனே இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து எந்த இடத்துல வச்சு குடுத்தாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா, அவர் 2 பேரும் அந்த இதுல உட்கார்ந்திருப்பாங்க ரூம்ல. இன்னும் ஞாபகம் இருக்கு. அது எந்த இடம் இருந்துச்சு. திருநெல்வேலியில இந்த ரெட்டை பாலத்துக்கு சைடுல வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இதுதான் கிஃப்ட்டோட வேல்யூ. நமக்கு அது பெருசுலாம் கிடையாது. கீ செயின் நமக்கு பெருசு கிடையாது. அந்த கம்பெனிய பொறுத்தவரையில கீ செயின் வந்து என்ன சொல்றது? ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு குடுக்குற சேலரியில 10% கூட வராது. அவங்க 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆளோட சேலரி மினிமம் சேலரி 25,000 குடுப்பாங்க. அவங்க சேலரியில என்ன சொல்றது? ஒரு 10% கூட வராது. அவ்வளோதான் அந்த கீ செயின் மொத்தமா அடிச்சு குடுக்குறது. அத குடுத்து அவங்க மனசுல இடம் பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, தட்ஸ் இட். அதான் டாப் ஆஃப் த மைண்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அப்போ கிஃப்ட் டூ த கஸ்டமர். ஏதாவது குட்டி கிஃப்ட்டா நீங்க ஏதாவது ஒண்ணு சின்னதா பிளான் பிளான் பண்ணி குடுங்க. ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ். பெருசா செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஒரு 2, 3 சாக்லேட் இந்த கல்யாணம் முடிஞ்சு போம்போது கல்யாண கார்டு குடுப்பாங்க தெரியுமா? சின்ன நன்றி கார்டுன்னு குடுப்பாங்க. அதுல சாக்லேட் பின் பண்ணி குடுப்பாங்க. அத வாங்குறதுக்கு ஒரு போட்டி இருந்திருக்கும். தாம்பூல பை வாங்குறதுக்கு எத்தன பேர் சண்டை போட்டுருக்கீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. "ஏய் எனக்கு 2 எனக்கு 1" அப்படின்ட்டு. ரைட்டா? அந்த மாரி. குட்டியான ஒரு கிஃப்ட். சின்னது. அது வந்து நம்ம அந்த தாம்பூல பை வாங்க முடியாமலாம் நம்ம இல்ல. அதுல இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழம் நமக்கு இல்லாம இல்ல. அதுல இருக்க 2 வெத்தல நம்ம வாங்க முடியாம இல்ல. பட் அத வாங்குன அப்புறம் நமக்கு வர்ற ஒரு திருப்தி, சந்தோஷம் இருக்கு இல்லையா? வெளிய போகும்போது, "ஏய் நீ பை வாங்கிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. பெரிய ஆளா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய அரசியல்வாதியோட கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அவங்களும் முடிச்சு போம்போது அப்படித்தான் இருப்பாங்க. கார்ல போம்போது, "நீ பை வாங்கிட்டியா? கவர் வாங்கிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுல ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் வந்து அதுல இருக்கு. அப்போ அத நம்ம நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோமான்றது தான் மேட்டர். இம்ப்ளிமெண்ட் பண்ணா செம சூப்பரா இருக்கும். ஸோ வர்ற கஸ்டமருக்கு குட்டி குட்டி கிஃப்ட் குடுக்க முடியுமா? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்களால என்ன முடியும்? உங்க கைய கடிக்காம, நஷ்டமாகாம, ப்ராஃபிட்டபிளா அத பண்ண முடிஞ்சுச்சுன்னா, யோசிச்சு பண்ணுங்க. சின்ன சின்ன கிஃப்ட் பண்ணுங்க. ஓகே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் அதே நெறைய கம்பெனிஸ் நியூ இயர்க்கு டைரி அடிச்சு குடுப்பாங்க. காலண்டர் அடிச்சு குடுப்பாங்க. இல்லையா? ஸோ அந்த மாரி விஷயங்கள். அண்ட் போத்தீஸ், ஆர்எம்கேவிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. எவ்வளோ பேருக்கு அந்த மாரி வந்திருக்கு? கிரீட்டிங் கார்டு. போத்தீஸ்லயோ இல்ல ஏதாவது ஒரு கடையில இருந்து அ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்திருக்கும். இல்ல தீபாவளி வாழ்த்துக்கள்னு இது வந்திருக்கும். கார்டு வந்திருக்கும். வீட்டுக்கு வரும். ஓகே. இல்லன்னா ஏதாவது கடை ஆரம்பிச்சாங்கன்னா, இன்வைட் வரும் வீட்டுக்கு. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது, பீப்பிள் வில் கெட் எக்ஸைட்டட். ஓகே. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான் அடுத்தடுத்த சேல்ஸ் வந்து முன்னேற்றி கொண்டு போகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் கிஃப்ட் டூ யுவர் காம்படிட்டர். காம்படிட்டருக்கு என்ன கிஃப்ட் குடுக்குறது? காம்படிட்டருக்கு என்ன குடுக்கலாம் அப்டின்னா, இப்போ நான் வழக்கமா இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். 2 கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் வாங்கி விக்கக்கூடிய கம்பெனிஸ். கம்ப்யூட்டர் வாங்கி விக்கிறதுல நெறைய வகைகள் இருக்கு. நான் வெளிய இருந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர். ஓகே. கம்ப்யூட்டர் வந்து பிராண்டட் கம்ப்யூட்டர் இருக்கு. அதே மாரி அசெம்பிள் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தனித்தனியா வாங்கி அசெம்பிள் பண்ணி குடுக்குறது ஒரு யூனிட். இப்படி 2 டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. ஒரே கடை 2ம் பண்ணுவாங்க. ஆனா, ஸ்பெசிஃபிக்கா 2க்கும் தனித்தனி கடையும் உண்டு. பிராண்டட் கம்ப்யூட்டர்னா என்ன? இப்ப Apple லேப்டாப், Dell லேப்டாப், Acer லேப்டாப், ஓகே. வேற என்ன? ஆ HP லேப்டாப் இப்படின்னு பிராண்டட் லேப்டாப்பா வாங்கி விக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஒரு ஷோரூம் அப்படி வச்சுக்கலாம். பிராண்டடா வாங்கி விப்பாங்க. அது மொத்தமா போய் காச குடுத்தா, அத அப்படியே பாக்ஸா வாங்கிட்டு போயிரலாம். பட் அசெம்பிள்ல வந்து அப்படி இருக்காது. இந்த இதுல இருக்கக்கூடிய ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு, மானிட்டரு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தனித்தனியா வாங்கி செட் பண்ணி அசெம்பிள் பண்ணி குடுப்பாங்க. அசெம்பிள் பண்றது காஸ்ட்லியா போகும். நீங்க மொத்தமா வாங்குறது கம்மி. ஓகே. பிராண்டட் ஐட்டம் வாங்குனா கம்மி. அசெம்பிள் பண்றது காஸ்ட்லி. ஏன்னா, ஒவ்வொரு ஸ்பேரும் உள்ளதிலேயே பெஸ்ட்டா வாங்கி வாங்கி போடுவாங்க. அப்போ இப்படி 2 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 கடை இருக்கு. ஒரு கடை என்ன பண்றாங்க? அசெம்பிள் பண்ணி குடுக்குறாங்க. புது பிசி என்ன வேணுமோ, ஒரு கேமிங் பிசி அப்படின்னா, அது ஸ்பெசிஃபிக்கா அசெம்பிள் பண்ணி கிராபிக்ஸ் கார்ட்லாம் போட்டு அசெம்பிள் பண்ணி குடுப்பாங்க. இந்த சைடு இன்னொரு கடையில வந்து டிஃபால்ட்டா கம்பெனி என்ன விக்கிதோ, அந்த பிசி விக்கிறாங்க. இப்ப 2 கடை இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து
இப்போ அந்த பிராண்டட் பிசி விற்கிறாங்க இல்லையா, பிராண்டட் கம்ப்யூட்டர் விற்கக்கூடிய ஷோரூமுக்கு போறாரு. போய், ஏன்னா அந்த கடையில் அவருக்கு அந்த கடை தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அங்கே போறாரு. போய் கேட்குறாரு, என்ன வேணும்? எனக்கு வந்து ஒரு கேமிங் பிசி வேணும், ரேம் இத்தனை ஜிபி இருக்கணும், கிராஃபிக்ஸ் கார்டு இத்தனை ஜிபி இருக்கணும், ஓகே, மானிட்டர் இவ்வளோ பெருசாக வேணும், இதெல்லாம் அவர் கேட்குறாரு. ஸ்பீக்கர் வச்சு இப்படிலாம் வச்சு எனக்கு லைட்டிங்கோட வேணும் அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ நம்ம அந்த கடை நடத்துகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிசியோட விலை வந்து ஒரு 3 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. 2 லட்ச ரூபா வரும். 2 லட்ச ரூபா ஆர்டரு. நீங்கள் கம்ப்யூட்டர் கடை வச்சுருக்கீங்க, ஆனால் பிராண்டடாக வாங்கி வித்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கஸ்டமர் 2 லட்ச ரூபா ஆர்டரை என்ன பண்ணுவீங்க? சார், அசெம்பிள் பண்றவங்க கிட்ட இதே மாதிரி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ டெல்லுக்கு அதுக்கெல்லாம் அவங்களால பண்ண முடியும்னா, கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பார்ட் குடுத்துட்டு, நம்ம ஒரு பார்ட் எடுத்துட்டு கஸ்டமர வந்து வி கேன் டூ இட்ல சார். அவருக்கே வந்து அது அது இன்ஸ்டால் பண்ணி தான் வேணும்னு சொல்றாரு. லைக் அசெம்பிள் பண்ணி தான். ஸோ இஸ் டேக்கிங் த ரிஸ்க். அது பண்ணலாம்ல சார்? ம் இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்ணணும்? கஸ்டமருக்கு என்ன சொன்னோம் சார், நாங்க நான் என்னோட 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 ஃப்ரெண்டோட கம்பெனி இருக்கு சார். நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட பேசி ஒரு அசெம்பிள் பண்ணி, நம்ம இதுலயே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார்ன்னு நம்ம பண்ணி குடுத்துடலாம்ல சார்? ம் ம் வெரி குட். பொதுவாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? இப்படி பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சார், ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டா? எல்லாம் பண்ணிடலாம், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். கஸ்டமர் 2 நாள் போயிடுவார். போயிட்டு வந்து என்ன பண்ணுவார்? வந்து பார்த்தா நம்ம, ஏன்னா அப்போ தான் தொழிலுக்கு புதுசு. ஓகே, நம்ம அசம்பிள் வந்து என்ன பண்ணோம், அது வாங்குறது கஷ்டம், எங்கெங்க அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா ஒரு 2 3 இடத்துல விசாரிப்போம். விசாரிச்சு எடுத்து பண்ணணும். ஏன்னா இவரை வர நம்ம காம்படிட்டர் நினைச்சிட்டு இருக்கோம், அசம்பிள் பண்ணிட்டு இருக்கவரை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே வாங்கி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவோம். 2 நாள்ல பண்ணிடலாம்னு பண்ண முடியாது. அப்போ வந்து அசம்பிள் போட்டு ஆர்டர் போட்டு தான் வரணும். ஆர்டர் போட்டு வரணுங்க டிலே ஆயிரும். அப்போ 2 நாள் கழிச்சு நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ கஸ்டமர் என்ன பாரு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னா அவர் டென்ஷன் ஆவார். இப்போ இதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் நம்ம கடையில இருக்கும்போதே, ஓகே, கஸ்டமர் நம்ம கடையில இருக்கும்போதே நம்ம அவரை காம்படிட்டருக்கு ஃபோன் அடிச்சிடணும். கஸ்டமர் முன்னாலேயே காம்படிட்டருக்கு ஃபோன் அடிச்சு, இப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, என்னோட கஸ்டமரு, என் கஸ்டமரை உங்கள் கடைக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு சரியான என்ன சொல்கிறது மிஷினை செஞ்சு கொடுங்க, நல்ல கவனிங்க, நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி காம்படிட்டருக்கு ஃபோன் அடித்து சொல்லி, இந்த கஸ்டமர் பேர் என்னது, ஜோதி, இந்த கஸ்டமர் அங்கே வருவாங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர் முன்னாலே பேசி அங்கே அனுப்பி விட்டுறணும். இதுதான் நீங்கள் காம்படிட்டருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட். ஓகே, கிஃப்ட் டு காம்படிட்டர். ஓகே, கிஃப்ட்டை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ இந்த கிஃப்ட் அங்கே அனுப்பிட்டோம், அது எப்படி சார் நமக்கு வந்து பிஸ்னஸ் அங்கே கொடுக்கலாமா? அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலையே. நம்ம பண்ணாத பிஸ்னஸை நம்ம எடுக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். வேலை ரொம்ப டைம் வேஸ்ட்டாக போயிடும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம செய்யாத வேலையை கையே வைக்கக்கூடாது. நான் வந்து இந்த பிராண்டட் பிசியில் விற்கிறது தான் ஃபேமஸ்னா அதை தான் பண்ணணும், அதுதான் எனக்கு நல்லா வரும்னா அதை தான் பண்ணணும். நான் போய் அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி கஸ்டமரை கூப்பிட்டு வச்சு நம்ம பேரை நம்மளே கெடுத்துடக்கூடாது. டக்குன்னு காம்படிட்டருக்கு ஃபோன் அடிச்சு, என் கஸ்டமர் வராங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, அது எப்படி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 2 லட்ச ரூபா ஆர்டர்னா ஓகே சார் அனுப்பிவிடுங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட்ஸ் இட். அப்போ அங்கே கஸ்டமர் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே, கஸ்டமருக்கு என்ன புரியும்? எப்பா, நமக்காக இன்னொருத்தரை ஃபோன் பண்ணி பேசி நம்ம பேரை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, இனிமேல் கம்ப்யூட்டர்னா இவர்கிட்ட வந்து தான் கேட்கணும், கரெக்டான ஆளை கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கஸ்டமர் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். காம்படிட்டர் என்ன ஆயிடுவாரு? சார், நமக்கு ஒருத்தரை வந்து லீடாக அனுப்பியிருக்காரு, சரியா? பொதுவாகவே மனுஷனுக்கு என்ன மனநிலைன்னா, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் திரும்ப எப்படா நமக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆபத்து காலத்தில், நமக்கு எப்பண்டா சான்ஸ் கிடைக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ண, நமக்கு மைண்ட் வந்து அப்படிதான் இருக்கும். அவருக்கு ஏதாவது பிரச்சனை டக்குன்னு நான் பண்றேன், இங்க வாங்க, நான் ஏன் என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே நம்ம ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா திரும்ப ஹெல்ப் பண்ணணும் மனநிலைக்கு போயிடும். இப்போ நீங்க காம்படிட்டருக்கு ஒரு கஸ்டமர் அனுப்பிட்டோன்னா, காம்படிட்டர் ஆப்வியஸ்லி அவருக்கு வரும்போது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ அந்த காம்படிட்டர்ன்றதை தாண்டி கொலாபரேட்டர்னு ஆயிரும். இங்க பிரச்சனையே இல்லை, ஏன்னா அந்த பிசினஸ் ஏன் பிசினஸே இல்லை. அப்போ அவர்கிட்ட கொடுக்கறது தான் கரெக்ட்.
அப்ப நமக்கான பிசினஸ் காம்படிட்டர் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா இது ஹியூமனோட மென்டாலிட்டி. ஸோ தட் இதுதான் gift டு யுவர் காம்படிட்டர். நம்ம கஸ்டமர் இல்லாதவங்கள நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என் பேரை சொல்லுங்க சார், நல்லா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். ஸோ தட் காம்படிட்டர் வில் பிகம் கொலாபரேட்டர். அதனாலதான் சொல்றேன், காம்படிஷனே கிடையாது. இந்த நியூ இயர் பொங்கல்லாம் வரும்போது என்ன பண்ணுன்னா, நீங்க காம்படிட்டர் யாரும் நினைச்சிருக்கீங்கன்னா ஒரு gift பாக்ஸ் வாங்குங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு நேர்ல போய், இந்தாங்க சார் இந்த வருஷம் உங்க பிசினஸ் நல்லா நடக்கட்டும் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஸ்வீட் பாக்ஸை கையில கொடுத்துட்டு வாங்க. தட் இஸ் gift ஃபார் யுவர் காம்படிட்டர். கஸ்டமர் கொடுக்க முடியல அப்படின்னா காம்படிட்டர் எல்லாரும் கொலாபரேட்டர் ஆயிடணும். யாரு கூட இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டே, எதிரியை கூட நண்பர் ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதிரியாவே பார்க்கவே கூடாது. அது நமக்கு தலைவலி. அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதான மேட்ரு. கரெக்டா? ஸோ தட் we need to give gift to your competitor. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட், find right employee, find right customer, find right competitor, then information to your employee, right information to your employee, right information about your employee, right information to your customer, right information about your customer, right information to your competitor, right information to about your competitor, then gift to your employee, gift to your customer, gift to your competitor. ஸோ இந்த ஃபிக்ஸு இதை நீங்க தெளிவா பண்ண முடிஞ்சது உங்களால அப்படின்னா, சரியா பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த 3 பேரையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் வேற லெவல்ல நடக்கும். உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நீங்க எம்ப்ளாயிஸ் போட்டு பெருசா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகே, நிறைய பிரச்சனைகள் வந்து இதுல சால்வ் ஆயிரும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா என்னெல்லாம் பிரச்சனை நினைச்சீங்களோ எல்லாம் டிசால்வ் ஆகி ஓரமா போயிடும். தெளிவா நம்ம என்ன பிசினஸ் பண்ணணுமோ அந்த பிசினஸ் மட்டும் நம்ம கையில இருக்கும். அதை நீட்டா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சேல்ஸ் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு மேக்கப், லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி சின்ன ஐட்டம் போட்டுட்டு ஹேண்ட்பேக்ல வந்து உள்ள வைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா போயிட்டே இருந்துச்சு ஒரு வாரமா. அது நாங்கள் யூஎஸ்ல ஸ்டால் போடும் போதும் கூட அது ஒரு 50 பீஸ் ரெடி பண்ணி கொண்டு போகலாமா கலர் கலரா அப்படின்ட்டு. இப்போ நீங்க சொல்லும் போது அது ஓகே, கரெக்டான விஷயம், கரெக்ட் ஆச்சுங்க சார். வெரி குட். சார், இப்போ நம்ம காம்படிஷனை நம்ம எக்ஸிஸ்டிங் காம்படிஷனா பார்க்காம இந்த இப்போ ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபிளைட் டிக்கெட் வந்து குறைஞ்சதுக்கு ஒரு டெக்னாலஜி காரணன்ற மாதிரி we are also to think about the future. இன்னொரு 10-20 இயர்ஸ்ல அப்ப அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்ல அந்த டெக்னாலஜி நம்மளே அடாப்ட் பண்ணிட்டோம்னா like we will be the competitor to the other fields, not that technology will not be competitor to us அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்னு தோணுது சார். பண்ற பிசினஸ் இன்னொருத்தவங்க பண்ணனா நான் வந்துட்டு இதனால அவங்க காம்படிட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க சார். ஒருவேளை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நான் நினைச்சிட்டேங்க. ஆக்சுவலா காம்படிட்டர் வந்து நமக்கு நம்ம தான் அப்படிங்கிறது இன்னைக்கு பற்றி ரொம்ப புதுசா இருந்துச்சுங்க சார். நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தாலே போதும், அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யோசிக்கவே வேண்டியதே கிடையாது. நம்ம சேல்ஸ் அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாட் வந்து எனக்கு மல்பான் மூமெண்டா தான் இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ. வெரி குட். சரி, இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இதுல வந்து கண்டிப்பா என்கிட்ட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் அவங்களுக்கு. சோ நான் எதை வந்து காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறேனோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் எனக்கு அவங்க கிட்ட இருந்து நான் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். சோ அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அதுலயும் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன மாதிரி இப்ப என்னோட ப்ராடக்ட்னு இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் வந்து கிஃப்டா கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். வெரி குட், வெரி குட். அமேசான்லயும் இருக்கு, ஸ்பாட்டிஃபைலயும் இருக்கு. 1 hour பிளே தான் வரும். இந்த லிங்க் நான் குரூப்ல போட்டுறேன். ஸோ தட் யூ கேன் லிசன் டு திஸ். சேல்ஸ்ல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க படிச்ச மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பணம் சம்பாதிங்க, ஹாப்பியா இருங்க, அவங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் செஷன். இந்த நாள் இனிய நாளாக அமையும்.